நமக. முருகாசரணம். முருகப்பெருமானின் தீவிர பக்தராகவும் சிறந்த தமிழ் அறிஞராகவும் போற்றப்படுபவர் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள். ராமேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள பாம்பன் என்ற ஊரில் சாத்தப்ப பிள்ளை மற்றும் செங்கலத்தம்மாள் தம்பதியருக்கு 1848ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் அப்பாவு. பாம்பன் தீவில் வசித்ததாலும் முருகப்பெருமான் மீது கொண்ட பக்தியாலும் இவர் பிற்காலத்தில் பாம்பன் சுவாமிகள் என்றும் குமர குருதாச சுவாமிகள் என்றும் அழைக்கப்பட்டார். பாம்பன் சுவாமிகளுக்கு 1878ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. துறவரத்தில் ஆர்வம் கொண்டிருந்த போதிலும் பெற்றோரின் ஆசை மற்றும் அவரது குருவான சேது மாதவ ஐயர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவர் இல்லறத்தில் ஈடுபட்டார். இவரது மனைவியின் பெயர் காளிமுத்தம்மாள். இவர்களுக்கு சிவஞானம்மாள் என்ற ஒரு மகளும் முருகாண்டி பிள்ளை மற்றும் குமர குருதாச பிள்ளை என 2 மகன்களும் பிறந்தனர். பாம்பன் சுவாமிகள் தனது தந்தையின் மறைவுக்கு பிறகு குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு குடும்பத் தொழிலை கவனித்து வந்தார். பிரதானமாக குத்தகை தொடர்பான தொழிலை செய்து வந்தார். தொழில் நிமித்தமாக அவர் பல சட்ட போராட்டங்களையும் வழக்குகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. முருகப்பெருமானின் அருளால் அந்த வழக்குகளில் அவர் வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. 1895ஆம் ஆண்டில் தனது 47வது வயதில் இல்லற கடமைகளை முடித்துவிட்டு முழுமையாக துறவரம் பூண்டு சென்னைக்கு சென்றார். அதன் பிறகு அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் ஆன்மீக பணிக்காகவும் தமிழ் இலக்கியத்துக்காகவும் அர்ப்பணித்தார். பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானையே தனது குருவாகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டார். அவரது பக்தி சாதாரணமானதல்ல. அது சதுர கவி போன்ற கடினமான இலக்கண அமைப்பில் பாடல்களை இயற்றும் அளவுக்கு ஆழ்ந்த புலமை கொண்டது. பாம்பன் சுவாமிகளின் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளன. அதில் மிக முக்கியமானது 1923ஆம் ஆண்டு நிகழ்ந்த விபத்து. கால்முறிவு அற்புதம். சென்னையில் தங்கியிருந்த போது குதிரை வண்டி மோதி சுவாமிகளின் இடது கால் எறும்பு முழிந்தது. அப்போது அவருக்கு வயது 75க்கு மேல். மருத்துவர்கள் கால் குணமாகாது என்று கைவிட்ட நிலையில் சுவாமிகள் முருகனை வேண்டி சண்முக கவசம் பாடினார். இரவு முருகனே வந்து வைத்தியம் செய்து எலும்பு குணமடைந்ததாக வரலாறு கூறுகிறது. இன்றும் சென்னை பொது மருத்துவமனையில் இந்த அதிசயம் நடந்த இடம் ஒரு புனித பகுதியாக பார்க்கப்படுகிறது. பாம்பன் சுவாமிகள் அவர்கள் சுமார் 6666 பாடல்களை அருளியுள்ளார். இதில் முக்கியமானவை சண்முக கவசம், பாதுகாப்பு தரும் கவசம், பஞ்சாமிர்த வர்ணம், முருகனின் புகழை பாடும் பாடல்கள், தகராலய ரகசியம், தத்துவார்த்தமான ஆன்மீக நூல். பாம்பன் சுவாமிகள் 1929ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி வைகாசி மாதம் வளர்பிறை சஷ்டி திதி அன்று மகா சமாதி அடைந்தார். சமாதி இருக்கும் இடம் சென்னை திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் கோயில். இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு வந்து வழிபாடு செய்கின்றனர். முருகாசரணம். நன்றி.